நம்மளோட சேனலில் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அது கூட ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கங்க. சரி வாங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம். கோமதி அம்மா மகன் வெளியூரில் செட்டில் ஆயிட்டான். அவனுக்கு கல்யாணமாகி புள்ளக்குட்டியெல்லாம் ஆகி போயிடுச்சு. அங்கேயே தங்கிக்கிட்டான். அதனால் அம்மாவை வந்து அடிக்கடி பார்க்கறதில்ல. ஆனால் மாதம் டான்னு மணி ஆர்டர் மாத்திரம் பண்ணிடுவான். டான்னு 5ஆம் தேதி ஆனால் 1000 ரூபாய் மணி ஆர்டர் வந்துடும். அந்த ஏரியா போஸ்ட்மேன் அப்துல்லா தான் கொண்டாந்து கொடுத்துட்டு கையெழுத்து வாங்கிட்டு போவார். அவரும் வயசானவர் தான். அடுத்த வருஷம் ரிட்டையர்மெண்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தார். அந்த மணி ஆர்டர் பணத்தை கொடுத்துட்டு அதுக்கு கீழே கொஞ்சோண்டு இடம் இருக்கும். அதில் நான் நல்லா இருக்கேன் அம்மா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, சீக்கிரம் லீவு கிடைச்ச உடனே வந்து உங்களை பார்க்குறேன், இப்படிக்கு உங்கள் அன்பு மகன்னு எழுதியிருப்பான். கிழிச்சி வைக்கல கொடுத்துட்டு போவார் அப்துல்லா. கோமதிக்கு சரியா கண்ணு தெரியாது. அதை பார்க்குறப்பவும் கேட்குறப்பவும் மகனே நேரில் வந்து சொன்ன மாதிரி சந்தோஷமா இருக்கும் கோமதி அம்மாவுக்கு. அதுக்காக கேலண்டர் கிழிச்சு பார்க்கும் எப்போ 5ஆம் தேதி வரும்னு. அப்துல்லா கையில் காசு கொடுக்கும்போது வாங்கிட்டு அவருக்கு 10 ரூபா கொடுக்கும் கோமதி அம்மா. அவர் வேணான்னாலும் விடாது. நீயும் என் மக மாதிரி தான், அவன் என்கிட்ட பேசுறதில்ல, அவன் எழுதுனதை வாசிக்கும் போது உன்னோட வடிவத்தில் தான் என் மகனை நான் பார்க்குறேன்னு சொல்லும். அவரால் தட்ட முடியாது. அதனால் அந்த 10 ரூபாயை வாங்கிக்குவார். அது பாட்டுக்கு பணம் வந்துட்டு தான் இருந்துச்சு. கோமதி அம்மாவும் சந்தோஷமாக வாங்கிட்டு பழப்ப ஓட்டிக்கிட்டு இருந்துச்சு. அந்த மாதம் பணம் வரல. என்னன்னு தெரியல. அப்துல்லா கிட்ட கேட்டுச்சு, பணம் வரலையான்னு. அவரும் சொன்னாரு வரலன்னு. கேட்டதும் கோமதிக்கு கண்ணு கலங்கிடுச்சு. என் மகனுக்கு என்னமோ ஆச்சோன்னு. அதே நேரத்தில் அந்த காசை வச்சு தான் ஒருவேளை கஞ்சினாலும் பொழப்பு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுவும் நின்று போச்சா? இனிமே நான் பட்டினி தானா இல்லை தெருவில் கையேந்த வேண்டிய நிலைமை தானான்னு கோமதிக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. வயசு 80 ஆகி போச்சு. கண்ணும் தெரியாது. இதை அப்துல்லா கிட்ட சொல்லியும் புலம்புச்சு, போய் நல்லா பாரியா அப்படின்னு. ஆனால் அப்துல்லா சொன்னார், இன்னைக்கு வரல, ஆனால் நாளைக்கு வரலாம். போஸ்ட் ஆஃபீஸ் 3 நாள் லீவு, நாளைக்கு பார்க்கலான்னு சொன்னார். அடுத்த நாள் அப்துல்லா சந்தோஷமாக வந்தார். வந்து காசு கொடுத்தாரு. அப்புறம் வழக்கம் போல் வாசித்து காமிச்சாரு. கையெழுத்து கேட்கல. என்ன கையெழுத்து வாங்காம போறீங்கன்னு கோமதி கேட்டவொடனே ஆமா அம்மா மறந்துட்டேன், கையெழுத்து வாங்கிட்டு போறேன்னு சொல்லி அப்புறம் டான்னு 5ஆம் தேதி வழக்கம் போல காசு கொண்டாந்து கொடுத்தாரு. பழப்பு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. திரும்ப பிரச்சனை மணி ஆர்டர் வரல. அப்போ அப்துல்லா கிட்ட கோமதி கேட்டுச்சு, என்னன்னு. பிரச்சனை மணி ஆர்டர் வரலையா, என் மகனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு அழுதுச்சு. மணி ஆர்டர் வரும், கொஞ்சம் லேட் ஆகும்னாரு அப்துல்லா. கோமதி கையில் காசும் இல்லை, சாப்பாட்டுக்கு வழியும் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்துல்லாவும் சரியாக பதில் சொல்ல மாட்டேன்றாருன்னு. அப்பா ஒருத்தர் சொன்னார், எங்கள் ஊரில் இப்படித்தான் வந்த மணி ஆர்டர் பணத்தை அந்த ஊர் போஸ்ட்மேன் வாங்கின மாதிரி கையெழுத்து போட்டு அவரே அமுக்கிட்டாரு. அப்புறமா சம்மந்தப்பட்ட ஆளு போஸ்ட் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்த பின்னாடி தான் அந்த போஸ்ட்மேன் அலறி அடித்து வந்து பணத்தை கட்டினாருன்னு. கோமதிக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு. அப்துல்லா அப்படி செய்வாரான்னு சந்தேகம். சரி, அவர்கிட்டயே கம்ப்ளைண்ட் பற்றி பேசி பார்ப்போம், அவர் என்ன சொல்கிறாருன்னு கவனிப்போம்னு அன்னைக்கு அப்துல்லா கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்னு சொல்லி பார்த்துச்சு. கோமதி அவர் அப்படியா, கம்ப்ளைண்ட் என்கிட்ட கொடுங்க, நான் கொண்டு போய் சேர்த்துடுறேன்னாரு. இது என்னோட திருடங்கிட்ட சாவியை கொடுக்கறதான்னு யோசனை வந்தாலும் கொடுத்து தான் பார்ப்போமேன்னு அவரை வச்சு எழுதி அவர் மூலமாகவே போஸ்ட் ஆஃபீஸுக்கு கொடுத்துருச்சு கோமதி அம்மா. ஒரு வாரமாச்சு, பதில் ஒன்றும் இல்லை. அப்போ கோமதிக்கு சந்தேகம் வந்துருச்சு, இவர் கொண்டு போய் கொடுத்தாரா இல்லையான்னு. சரி, நேரடியாக போஸ்ட் ஆஃபீஸ்லேயே போய் கேட்டுக்குவோம்னு முடிவு பண்ணி தட்டு தடுமாறி போய் சேர்ந்துச்சு. இதோட போதாத நேரம் அப்துல்லாவோ அங்கே இருந்தார். இதை பார்த்துட்டு, அம்மா நீங்கள் எதுக்கு இங்கே எல்லாம் வரீங்க, என்கிட்ட சொல்லப்படாதா, நானே வந்து பார்க்க மாட்டேனா என்று கேட்டார். திருட்டு பயலே, இங்கெல்லாம் வந்து திருட்டு பயலாக இருக்கானே, எப்படி எல்லாம் சமாளிக்கிறான்னு நினச்சிக்கிட்டு மனசுக்குள்ளே ஒன்றுமே சொல்லாமல் மணி ஆர்டர் வராததுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தனே, என்னாச்சு, போஸ்ட் மாஸ்டர் கேட்கலாம்னு தான் வந்தேன் வந்த அப்துல்லா முகம் மாறி போச்சு. நம்ம சந்தேகம் சரிதான் நினச்சிக்கிட்டு போஸ்ட் மாஸ்டர் கிட்ட கேட்டுச்சு, என் கம்ப்ளைண்ட்டு வந்ததா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அவர் எந்த கம்ப்ளைண்ட்டோ அது மாதிரி ஒன்றும் வரலையேன்னாரு. சந்தேகம் உறுதியாக போயிடுச்சு. இப்போ நேரடியாகவே போஸ்ட் மாஸ்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு, அப்துல்லா மணி ஆர்டர் பணத்தை அமுக்கிட்டதா,
அவர் ஆனால் செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னார், கடந்த 1.5 வருஷமா மணி ஆர்டர் எதுவுமே உங்களுக்கு வரல பாட்டி, முன்னாடி வந்ததோடு சரி, அதுக்கப்புறம் வரவே இல்லைன்னு சொன்னார். சொன்னதும் கோமதிக்கு எங்கேயோ இடிச்சுது. அப்துல்லா கிட்ட கேட்டுச்சு, இவர் சொல்றது உண்மைதானான்னு. அவர் ஆமான்னாரு. அப்துல்லா அப்புறம் எப்படி இத்தனை நாளாக பணம் வந்துச்சுன்னு கேட்க உடனே அதுக்கு அப்துல்லா சொன்னார், அம்மா போன வருஷம் உங்களுக்கு பணம் ஒரு தடவை லேட்டாக வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஆமாம், போஸ்ட் ஆஃபீஸ் லீவுன்னு சொன்னீங்க. ஆமாம் அப்படிதான், பொய், நான் தான் அதை சொன்னேன். அந்த மாதமே பணம் வரல. அதில் இருக்கிற ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம். அவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் சிக்கி முடியாமல் இருக்கிறதாகவும் ரொம்ப சிக்கலில் இருக்கிறதாகவும் பணம் அனுப்புகிற சூழ்நிலையில் இல்லைன்னு சொன்னாங்க. உங்கள் நிலைமையை பார்த்தா பாவமாக இருந்துச்சு. அதனால தான் என்னோட பணத்தை மணி ஆர்டரில் கொடுத்தேன். மாதம் உங்களுக்கு கண்ணு தெரிய வராததால் மணி ஆர்டர் வந்ததாகவும் அதில் உங்களை பற்றி விசாரிக்கிற மாதிரி நானே பொய்யா சொல்லிக்கிட்டு காசு கொடுத்துட்டு வரேன். எங்கள் அம்மா செத்து போய் பல வருஷமாச்சு. அவங்களுக்கு கொடுக்கறதா நினச்சிதான் உங்களுக்கு நான் அந்த பணத்தை கொடுத்தேன். இந்த மாதம் ரம்ஜானில் எனக்கு பணத்தட்டுப்பாடு, அதான் லேட்டாக நாளைக்கு கொடுத்துட்றம்மா என்று சொன்னார் கண்ணு கலங்க. கோமதி அவரை கட்டி பிடிச்சிட்டு அழுதுடுச்சு, என் மகனே என்று சொல்லி. அதால் அதுக்கு மேலே பேச முடியல. கண்ணீர் தார தாரையாக வழிஞ்சிச்சு. உன்னைய போய் சந்தேகப்பட்டேடா சாமி, எனக்கு சாமி நல்ல கதியை கொடுக்காது, என்னை மன்னிச்சிரியா? காலில் விழப்போச்சு. அதை தாங்கி பிடிச்சி அப்துல் சொன்னார், வயசானவங்க காலில் நாம் விழுவலாம், ஆனால் எந்த சமயத்திலையும் சரி அவங்க நம்ம காலில் விழுவக்கூடாது, அது பெரிய பாவம், வேணாம்னு நான் கண்ணு கலங்கலை. பார்த்துக்கிட்டு இருந்த போஸ்ட் மாஸ்டர் அடுத்த மாதத்துலேருந்து கொஞ்சம் நானும் பணம் தாரேன், உன் சிரமத்தை குறைச்சி நானும் என்னுடைய பாவத்தை நான் நீக்கிக்கிறேன் என்று சொன்னார். ஸோ இது ஒரு அருமையான குட்டி ஸ்டோரி தான். இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே வேற லெவல்னே சொல்லலாம். ஒரு தாயுடைய உண்மையான பாசத்தை அனுபவிச்சவங்களுக்கு தான் அதோட வழியே புரிய வரும். அதாவது அவங்க பையன் மாதம் மணி ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காப்புல. ஆனால் அந்த மணி ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்களில் வரல. இப்போ அந்த மணி ஆர்டர் கொடுக்குறாரு பார்த்தீங்களா போஸ்ட்மேனு, அவர் என்ன பண்ணுறாரு, பாவம் இந்த பாட்டி கண்ணு தெரியாமல் இருக்காங்க, நம்ம அம்மாவை தான் நம்ம கடைசியில் ஒழுங்காக பார்க்கல, இந்த அம்மாவையாவது நம்ம அம்மாவை நினச்சி கொடுப்போம் அப்படின்ட்டு அந்த 1000 ரூபா பணத்தை இவர் மாதம் ஆனால் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சில நேரங்களில் இவரால் முடியாத போதும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த நேரத்தில் நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இவர் அவரோட பணத்தையே கொடுத்துருக்காரு. அந்த பாட்டிக்கு அது தெரியாமல் என்ன பண்ணுது, கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் மேலேயே சந்தேகப்பட்டுறது. இந்த சந்தேகப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறப்ப தான் தெரியுது, இந்த மாதிரி உங்களுக்கு 1.5 வருஷமாகவே பணமே வர்றதில்ல, மணி ஆர்டரே வர்றதில்ல, ஏன் நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்கன்னு போஸ்ட் மாஸ்டரே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் தான் உண்மையே தெரிய வருது, ஐயோ இங்கே எல்லாமே நம்ம தப்பாக நினச்சிட்ட மாட்டேங்க, பாவம் அந்த பையனை சந்தேகப்பட்டமே அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு அருமையான ஸ்டோரி தான். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.